பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். நம்மை சமாதானத்தோடு வழிநடத்துகிறவராயிருக்கிறார். மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியே வாழணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களால் ஸ்தோத்திரம் வாழ்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும் என ஆசை இருந்தும் எப்படி கர்த்தருக்கு பிரியமானதே செய்ய முடியும், எப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து பேசுகிறார். வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. In English, Hebrews chapter 13 verse 20 and 21. Now may the God of peace, who through the blood of the eternal covenant brought back from the dead our Lord Jesus, that great shepherd of the sheep, equip you with everything good for doing his will, and may he work in us what is pleasing to him through Jesus Christ. To him be glory forever and ever. Amen. Praise the Lord. இங்கே நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மிலே தேவனுக்கு முன்பாக பிரியமானவைகளை நடப்பிக்கிற ஒரு தேவனுண்டு. கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்யும்படியாக நம்மை சீர்பொருந்தினவராக்குகிற ஒரு தேவனுண்டு. அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் நல்ல மேய்ப்பன் தான். ஆனால் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். ஏனென்றால் எல்லா ஆடுகளுக்காகவும் இந்த மேய்ப்பன் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தார் நமக்கு தெரியும். பிதாவினுடைய சித்தத்தின்படியே மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்தார். தன்னுடைய ஆடுகளுக்காக. ஹல்லேலூயா. அப்போது அந்த மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின ஒரு தேவன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறை முன்னே இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கடைசி நிமிடம் வரைக்கும் பிதாவுடைய சித்தத்திற்கே தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தின் தேவனாயிருக்கிற பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினாராம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலை நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அந்த இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறபடியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக, நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். இப்போதும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்போதும் தேவனுக்கு முன்பாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை. நான் பாதாளத்தில் போய் படுக்கை விரித்தாலும் எங்கிருந்தாலும் நம்முடைய உட்காருதலை எழுந்திருக்குதலை எல்லாம் தேவன் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்க்கிறார். அப்போது தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிற, உண்மையாக ஏற்றுக்கொண்ட, உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் நிச்சயமாகவே கேரண்டி கொடுக்கிறார். அந்த இயேசுவை கொண்டு பிரியமானதை உங்களில் நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஆனால் இயேசுவை போல் ஒரு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அடுத்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு செய்தது போல நாமும் செய்ய நம்மை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. சீர் பொருந்தினவர்கள் ஆக்கி நம்மை நற்கிரியை செய்ய பண்ணி அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கு. நமக்கு தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய், அநேகரை சுஸ்தமாக்குகிறவராய், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதுபோல நாமும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தையே இந்த பூமியில செய்கிறவர்களாக மாறும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் நம்மையும் அதற்கு சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவார். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களிடத்துல மட்டும்தான் தேவனும் பிரியமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அவர் யார்? ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். அவரையே நோக்கி பார்ப்போமாக. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய சித்தத்தின்படியே வாழ்கிற, கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இயேசுவை மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செய்த போது ஏதாவது கஷ்டத்துல, நஷ்டத்துல, பிரச்சனைக்குள்ளே நீங்க இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அங்கே இருந்து ஏறி வர பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை நாளிலே நிச்சயமாகவே ஆமென் ஸ்தோத்திரம், அந்த வீண் சரீரத்தோட நாமும் மறுரூபமாகுவோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்திக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆமாண்டவரே, நீர் பெரிய கர்த்தாவே, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தனால கர்த்தாவே மறுத்தானாலும் ஹல்லேலூயா மருத்துவருள் இந்த சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் அவரை எழும்ப பண்ணின போது கர்த்தாவே ஹல்லேலூயா ஏறி வர பண்ணினாரே. ஹல்லேலூயா. அது போலவே நாங்களும் தம்முடைய சித்தத்தின்படியே செய்து கர்த்தாவே அப்பா உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் ஜீவிக்கும் போது நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறீர், விடுதலை தருகிறவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இன்னும் என்னுடைய சித்தத்தின்படியே வாழணும், பிரியமானதே செய்யணும்னு தாகமாக இருக்கிற ஒன்று உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் தேவனுக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கர்த்தாவே அர்ப்பணிப்போடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை மட்டுமல்லப்பா அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.